அது வந்து சிங்கள வேட்பாளர்கள் சிங்கள மக்கள் மத்தியிலேயே அந்த குழப்பம் இருக்கும்போது தமிழ் மக்கள் மத்தியில் அந்த குழப்பம் இருக்கிறது மிகவும் சர்வசாதாரணமானது. என்னென்ன வாக்குறுதிகள் எல்லாத்தையும் வந்து தமிழ் மக்களுக்கு சஜித் பிரேமதாச அவர்கள் வழங்க இருக்கின்றார், எப்படி இந்த அரசியல் நகர்வு போக போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். இப்போ எங்களுடைய பட்டியலில் வந்து மிஞ்சி போயிருக்கிறது 2 பேர் தான். ஒரு ஆள் வந்து தமிழ் பொது வேட்பாளர். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் அரசியல் பரப்பில் வந்து ஒரு சில அரசியல்வாதிகள் வந்து ரணில் விக்ரமசிங்கவை வந்து வெளிப்படையாக ஆதரிக்கணும். ஒருவேளை தமிழ் மக்களுடைய வாக்குகள் எங்களுக்கு கிடைக்காது என்று சொல்லி அவர்களே முடிவெடுத்து விட்டார்களோ என்னவோ தெரியல. நடைபெற இருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களுடைய நிலைப்பாடு ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்கிறது. இதுவரை காலமும் மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் யாருக்கு தன்னுடைய ஆதரவை வழங்குவார் என்கின்ற ஒரு குழப்பம் இருந்தது, ஒரு கேள்வி இருந்தது. அதற்கான பதிலை நேற்று அவர் வழங்கியிருக்கின்றார். சஜித் பிரேமதாசா அவர்களை ஆதரிப்பதாக மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் கூறியிருக்கின்றார். சரி, இப்போ வந்து எங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு படம் ஒன்று கிடைச்சிருக்குது, யார் யாரை ஆதரிக்கிறார்கள் என்று சொல்லி. இன்னும் ஒரு சில அரசியல் தலைவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து மௌனமாகவே இருக்கின்றார்கள். அவர்களுடைய மௌனத்துக்கு பின்னால என்ன இருக்குன்னு தெரியல. எனவே அவர்கள் தங்களுடைய மௌனத்தை கலைச்சு இன்னாரத்தான் நீங்கள் ஆதரிக்கணும் என்று சொன்னாலும் அதில் எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் மௌனமாக இருப்பவர்கள் அவ்வளவு பெருமதியான அல்லது அவ்வளவு மக்கள் கூட்டத்தை தங்களுக்கு பின்னால் வச்சிருக்கிறார்கள் மாதிரி தெரியல. எனவே அவர்கள் தொடர்ந்து மௌனமாக இருக்கிறதும் ஒரு வகையில் நல்லது தான். சரி, இப்போ வந்து தமிழ் மக்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய குழப்பம் ஒன்று இருக்குது, யாருக்கு வாக்களிக்கிறேன்னு சொல்லி. மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் கை காட்டுற சஜித் பிரேமதாசா அவர்களுக்கு வாக்களிக்கிறதா, அல்லது முக்கியமான சில தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரிக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்கிறதா, அல்லது ஜேவிபிக்கு வாக்களிக்கிறதா, தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கிறதா என்றதை பற்றி. எனவே இங்கே 4 தரப்பு இருக்குது. இந்த 4 தரப்பில் வந்து யாருக்கு வாக்களிக்கிறதுன்றதை பற்றி தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு குழப்பம் இருக்குது. இந்த குழப்பத்துக்கான பதிலை வந்து ஒன்றொண்டா பார்ப்போம். யாருக்கு வாக்களிக்கலாம், யாருக்கு வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிக அளவில் இருக்குன்னு சொல்லி. இதில் வந்து 4வது இடத்துல இருக்கிறது வந்து ஜேவிபி, அனுரகுமார திசாநாயக்கா. அனுரகுமார திசாநாயக்காவுக்கு வாக்களிக்கணும் என்று சொல்லி தமிழ் மக்கள் பெரிய அளவில் அக்கறைப்படுற மாதிரி தெரியல. அதை பற்றின ஒரு பேச்சு தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கிற மாதிரியும் தெரியல. அதே நேரம் அவர்களும் கூட தமிழ் மக்களுடைய வாக்குகளை கவரணும் என்று சொல்லி எந்த ஒரு முயற்சியும் எடுக்கிற மாதிரி தெரியல. மிக குறிப்பாக வந்து வடக்கு கிழக்கு பகுதியில் வாழ்கிற தமிழ் மக்கள் மத்தியில் வந்து தங்களுடைய அரசியல் பணிகளை செய்கிறதோ அல்லது பெரிய அளவில் பிரச்சாரங்களை மேற்கொள்கிறதோ ஜேவிபி கட்சி செய்கிற மாதிரி தெரியல. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் இந்திமான்னு சொல்லி மருத்துவர் அர்ச்சுனா அவர்களோட தொலைபேசியில் கதைச்ச அவருடைய கருத்தின்படி தங்களுக்கு ஏற்கனவே 63% வாக்குகள் இருக்குது சிங்கள பகுதியில். எனவே தமிழ் மக்களுடைய வாக்குகள் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை என்று சொல்லி அவா கூட சொல்லியிருந்தவா. எனவே இதுகளை கூட்டி கழித்து பார்க்கக்குள்ள வந்து ஜேவிபி வந்து தமிழ் மக்களுடைய வாக்குகளை கவர்றதுக்கு பெரிய அளவில் முயற்சி செய்கிற மாதிரி தெரியல. ஒருவேளை தமிழ் மக்களுடைய வாக்குகள் எங்களுக்கு கிடைக்காது என்று சொல்லி அவர்களே முடிவெடுத்து விட்டார்களோ என்னவோ தெரியல. எனவே இந்த பட்டியலில் இருந்து நாங்கள் ஜேவிபியை தூக்கி ஒரு ஓரமாக வைக்கலாம், அவர்கள் இந்த பட்டியலில் கிடையாது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்கவும் தமிழ் மக்களுடைய அபிமானத்துக்குரிய அவர்களுடைய அன்பை பெற்ற ஒரு வேட்பாளரா என்று கேட்டால் அப்படி கிடையாது. அவர் மேலே பெரிய அபிப்பிராயமோ பெரிய அபிமானமோ தமிழ் மக்களுக்கு இல்லை. ஆனால் அவர் வந்தால் ஒரு சில விஷயங்களை செய்வார், பொருளாதார ரீதியாக ஒரு சில விஷயங்களை அவரால் சாதிக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கே தவிர அதுக்கும் அந்த அபிமானத்துக்கும் இடையில நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் திரும்ப சொல்றேன், தமிழ் மக்களுக்கு வந்து ரணில் விக்ரமசிங்க மேல பெரிய அபிமானம் எல்லாம் இல்லை. ஆனால் அவர் வந்தால் இப்படியான சில விஷயங்கள் நடக்கும் என்று சொல்லி ஒரு ஒப்பீனியன் இருக்குது. இதுதான் ஒரு பொதுவான அவதானிப்பாக இருக்குது. எனவே இந்த பட்டியலில் இருந்து ரணில் விக்ரமசிங்கவையும் எடுத்து ஒரு ஓரமாக வைக்கலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் அரசியல் பரப்பில் வந்து ஒரு சில அரசியல்வாதிகள் வந்து ரணில் விக்ரமசிங்கவை வந்து வெளிப்படையாக ஆதரிக்கணும். எனவே அவர்களுடைய பேச்சை கேட்டு ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு தமிழ் மக்கள் வாக்களிப்பினமான்றது அடுத்த ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏனென்று சொன்னால் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கிற தமிழ் தரப்பினர் வந்து தமிழ் மக்கள் மத்தியிலேயே ஒரு நல்ல பேரை சம்பாதிக்காத ஆக்களாக இருக்கணும். இப்போ எங்களுடைய பட்டியலில் வந்து மிஞ்சி போயிருக்கிறது 2 பேர் தான். ஒரு ஆள் வந்து தமிழ் பொது வேட்பாளர், மற்றவர் வந்து சஜித் பிரேமதாசா. எனவே தமிழ் மக்களுடைய ஆதரவு தமிழ் பொது வேட்பாளருக்கா சஜித் பிரேமதாசாவுக்கா என்று கேட்டீங்கன்னு சொன்னால் இன்றைய சூழலில் அதுக்கான ஒரு தெளிவான அச்சொட்டான அக்குரேட்டான முடிவை வந்து தமிழ் மக்கள் எடுக்கல என்றுதான் மறுக்க முடியாத உண்மை. மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் சஜித் பிரேமதாசா அவர்களுக்கு கையை காட்டியிருக்கிறார். எனவே மருத்துவர் அர்ச்சுனா அவர்களை ஆதரிக்கக்கூடியவர்கள் சஜித் பிரேமதாசா அவர்களை ஆதரிப்பார்கள் என்கின்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் வரலாம். அதே நேரம் தமிழ் பொது வேட்பாளரை வந்து நாங்கள் ஆதரிக்கணும், அவரை ஆதரித்து எங்களுடைய ஒற்றுமையை நாங்கள் வெளிப்படுத்தணும். வடக்கு கிழக்கு மட்டுமில்லாமல் நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் அவருக்கு வாக்களித்து தமிழ் மக்கள் எல்லோரும் ஒரு குடையின் கீழ் இருக்கிறார்கள் என்பதை நிரூபிக்கணும் என்று சொல்லி
கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. எனவே தமிழ் மக்களுடைய வாக்குகள் தமிழ் பொது வேட்பாளருக்கா சஜித் பிரேமதாசாவுக்கா என்றுதான் இப்ப இருக்கக்கூடிய கேள்வி. எனவே தமிழ் மக்களுடைய பெரும்பான்மையான வாக்குகள் தமிழ் பொது வேட்பாளருக்கு போய் சேருமா அல்லது சஜித் பிரேமதாசா அவர்களுக்கு போய் சேருமான்றதை நாங்கள் இன்னும் ஒரு சில நாட்கள் பொறுத்திருந்து பார்த்துட்டு அதை பற்றி கருத்து சொல்றது நல்லது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னா சஜித் பிரேமதாசா அவர்களுடன் மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய பயணத்தை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறார். இன்றைக்கு தான் அவர் தன்னுடைய முதலாவது கூட்டத்தில் உரையாற்றுறார். எனவே இது ஒரு ஆரம்ப கட்டமாக இருக்கிறது. என்னென்ன வாக்குறுதிகள் எல்லாத்தையும் தமிழ் மக்களுக்கு சஜித் பிரேமதாசா அவர்கள் வழங்க இருக்கின்றார், எப்படி இந்த அரசியல் நகர்வு போக போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். இன்றைக்கு அதை பற்றி கருத்து சொல்றது அவ்வளவு பொருத்தமாக இருக்காது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். அதே நேரம் சஜித் பிரேமதாசா அவர்களுக்கு 2019ஆம் ஆண்டுல தமிழ் மக்கள் திரண்டு வாக்களிச்சிருந்ததையும் நாங்கள் இந்த இடத்துல ஞாபகப்படுத்தி பார்க்கணும். அதே நேரம் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த முறை நடக்க இருக்கிற தேர்தல் ஒட்டுமொத்தமாகவே ஒரு பெரிய குழப்பத்தை உருவாக்கி இருக்குது. அது தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை உருவாக்கி இருக்கிறது என்று சொல்றதை விடவும் சிங்கள மக்கள் மத்தியிலேயே ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்குது. என்று சொன்னா அங்க ஒரு 4 முனை போட்டி ஒன்று இருக்குது. கடந்த முறை தேர்தலில் ஒன்றில் இவரா அல்லது அவரா என்று சொல்லி 2 முனை தான் இருந்தது. அது 2010லையும் சரி அல்லது 15லையும் சரி 19லையும் சரி 2 முனை தான் இருந்தது. அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா தமிழ் மக்களுடைய வாக்கு மிக தெளிவாக இருந்தது. யார் வரக்கூடாது என்று சொல்லி தமிழ் மக்கள் வாக்களித்தார்கள். அது தெளிவாக இருந்தது. அந்த வாக்களிப்பு வீதத்தினுடைய வரைபடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் அப்படியே புறம்பா தெரியும். தமிழ் மக்களுடைய வாக்கு தனியொரு வரைபடத்தில் தனியே புறம்பா தெரியும். ஏன்னு சொன்னால் அவ்வளவு தெளிவாக எல்லா தமிழ் மக்களும் ஒன்று திரண்டு ஒரு வேட்பாளருக்கு தான் வாக்களித்தவை. எனவே கடந்த 3 தேர்தல்களையும் தமிழ் மக்களுடைய வாக்குகள் அந்த கிளியர் கட் என்று சொல்லுவோம், அதே மாதிரி கிளியர் கட்டாக இருந்தது. இவருக்கு தரண்டா இவருக்கு தரண்டு இருந்தது. ஆனால் இந்த முறை அப்படியான ஒரு தெளிவான கிளியரான வாக்குகள் போய் விழும் என்று சொல்லி சொல்றதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. என்று சொன்னா இந்த முறை நிறைய குழப்பங்கள் இருக்குது. அது சிங்கள வேட்பாளர்கள் சிங்கள மக்கள் மத்தியிலேயே அந்த குழப்பம் இருக்கும்போது தமிழ் மக்கள் மத்தியில் அந்த குழப்பம் இருக்கிறது மிகவும் சர்வசாதாரணமானது. எனவே இந்த முறை வாக்குகள் பலமாக பிரியும் என்று தான் நாங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு பக்கம் சஜித் பிரேமதாசாவுக்கு, ஒரு பக்கம் தமிழ் பொது வேட்பாளருக்கு, ஒரு பக்கம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு என்று சொல்லி வாக்குகள் பிரிஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. எனவே இந்த முறை தேர்தல் நடந்து முடிஞ்ச பிறகு அந்த வாக்களிப்பு வீதம் சம்பந்தமாக ஒரு வரைபடம் ஒன்று இருந்தானே, அந்த வரைபடத்தை பார்க்கும்போது அதில் ஒரு தெளிவான கிளியர் கட்டான ஒரு இமேஜ் இருக்கிற மாதிரி எங்களால் கண்டுபிடிக்க முடியாது. என்று சொன்னால் ஒரு குழப்பம் இருக்கும் என்று சொல்லித்தான் எதிர்பார்க்கப்படுது இன்றைய சூழல்ல. இந்த சூழல் போக போக என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நெருங்கி வரைக்குள்ள என்ன விதமான முடிவுகளை தமிழ் மக்கள் கிளியரா அனுப்பினோம் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். எனவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது, இது ஜனாதிபதி தேர்தல். எனவே தமிழ் மக்கள் மத்தியில் பெரிய குழப்பங்கள் எல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ் மக்கள் எங்களுக்குள்ள அடிபடுறதும் எங்களுக்குள்ள பிரிஞ்சு போறதும் ஆரோக்கியமான விஷயம் இல்லை. என்று சொன்னால் இந்த ஜனாதிபதி தேர்தலால் எங்களுக்கு என்ன பெரிய நன்மை கிடைச்சிரும் என்றது ஒரு கேள்விக்குறிதான். யாராவது ஒருவர் வெற்றி பெற்று நன்மை செய்தால் நல்லதுதான், அதை நாங்கள் மறுக்கல. ஆனால் அப்படியான நன்மை கிடைக்கும் என்றதை நாங்கள் கண்மூடித்தனமாக நம்ப முடியாது. ஏன்னு சொன்னால் இலங்கையில் ஜனாதிபதியாக வர்ற எவருமே முழு அதிகாரமும் அவருடைய கையில் இல்லை. அவர் நெச்சா இலங்கையை சிங்கப்பூர் மாதிரியோ துபாய் மாதிரியோ மாற்றுவார் என்று சொல்லி நாங்கள் கனவெல்லாம் காண முடியாது. புதுசாக ஒரு ஆள் வரும்போது அவர் சில மாற்றங்களை செய்வார் என்று எதிர்பார்க்கலாமே தவிர, எனவே அவருக்கு கூட ஒரு லிமிட் இருக்குது, ஒரு வரையறை இருக்குது. நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் இதை பற்றி சொல்லியிருக்கிறேன். எனவே இவர் வந்தால் நல்லம் அவர் வந்தால் நல்லம் என்று சொல்லி நாங்கள் கண்மூடித்தனமாக நம்பி எங்களுக்குள்ள அடிபடுறதை நாங்கள் நிப்பாட்டணும். எங்களுக்குள்ள நாங்களே சண்டை பிடிப்பான் தேவையில்லாமல். இது ஜனாதிபதி தேர்தல். ஜனாதிபதி தேர்தல் என்றதே ஒரு வகையில் சொல்ல போனால் தமிழ் மக்களோட சம்பந்தப்படாத ஒரு தேர்தல். அதில் யார் வெற்றி பெற்றாலும் எங்களுக்கு எது கிடைக்குமோ அது மட்டும் தான் கிடைக்கும். அதை தாண்டி பெரிய அளவில் எல்லாம் கிடைக்காது. எனவே அதையும் மீறி ஒரு வேட்பாளர் நிறைய நன்மைகளை செய்தால் அது நல்ல விஷயம் தான், அதை நாங்கள் வரவேற்கலாம். அதை இல்லை என்று சொல்லல. அதுக்காக நாங்கள் டென்ஷன் ஆகிற அளவுக்கோ நாங்கள் எங்களுக்குள்ள பிரிஞ்சு போகிற அளவுக்கோ அல்லது நாங்கள் பதட்டப்படுற அளவுக்கோ இது ஒன்றும் பெரிய முக்கியத்துவமான விஷயம் இல்லை என்றுதான் என்னுடைய பணிவான கருத்து. எனவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது என்று சொல்லி. தமிழ் பொது வேட்பாளரா அல்லது சஜித் பிரேமதாசாவா அல்லது இவர்கள் 2 பேரையும் மீறி ரணில் விக்ரமசிங்கவா என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம்.